டு சினிமா ஸ்பைசி. இன்றைக்கி பார்க்க போகிற ரிவ்யூ துல்கர் சல்மான், சமுத்திரக்கனி, ராணா டக்பதி, பாக்யஸ்ரீ போர்ச்சி நடித்திருக்க காந்தா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை ரைட் அண்ட் டைரக்ட் பண்ணியிருக்காரு செல்வமணி செல்வராஜ். ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ராணா டக்பதி, துல்கர் சல்மான். இந்த படம் எப்படின்னா, முதல் சூப்பர் ஸ்டார்னு சொல்ல போகிற தியாகராஜ பாகவதர் லைஃப் ஸ்டோரியிலேருந்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்தா சொல்கிறாங்க. பட் அவரோட ஸ்டோரிக்கும் இந்த கதைக்கும் சம்மந்தமே இல்லை. இது ஒரு ஃபிக்ஷனல் பீரியாடிக் ஃபிலிமு. சமுத்திரக்கனி வந்து ஒரு பெரிய டைரக்டர். அவரோட கூத்துப்பட்டில் நல்ல நடிகனாக துல்கர் சல்மான் ஜாயின் பண்ணுறாரு. அவரோட நடிப்பு திறமையை பற்றி இவர் பெரிய ஸ்டார் ஆகணும்னு அவரை வச்சு நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த இதில் சக்ஸஸ் ஆகி அவர் மிகப்பெரிய ஹீரோவாக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர் நடுவில் ஈகோ கிளாஷ் வருது. அதனால் சாந்தாங்கிற படம் அப்படியே போஸ்ட்பண்ட் ஆகுது. டீச்சர் 2 பேர்கிட்ட பேசி இந்த படத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் வந்து ஹீரோயினியாக பாக்யஸ்ரீ நடிக்காங்க. இந்த படத்தை போயிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருக்கும் லவ் வருது. படத்தை வந்து சாந்தாங்கிறத காந்தாங்கிறத மாற்றுறாங்க. படம் ஃபஸ்ட் ஹாஃப் முடியும் போது ஒரு மர்டர் நடக்குது. இந்த மர்டரை யார் பண்ணாங்கிறத இன்வெஸ்டிகேஷன் பண்ண ராணா டக்பதி வராங்க. இந்த மர்டரை யார் பண்ணாங்கிறத கண்டுபிடிக்க தான் படத்தோட செகண்ட் ஹாஃப். அதுக்கப்புறம் தான் ஃபுல் ஸ்டோரியே வரும். படத்தில் சமுத்திரக்கனியும் துல்கர் சல்மானும் போட்டி போட்டு சூப்பராக நடிச்சிருக்காங்க. 2 பேரும் அவ்வளோ அவங்களோட ஈகோ கிளாஷ் வந்து ஸ்க்ரீனில் நல்லா தெரியுது. சூப்பராக நடிச்சிருக்காங்க. ராணா டக்பதி பண்ணுற இன்வெஸ்டிகேஷனில் 2 பேரும் கோவப்படுறாங்க. அது ஸ்க்ரீனில் பார்க்க நல்லா தெரியுது. அவங்களோட ஆக்டிங் ஸ்கில்லும் சூப்பராக ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பாக்கியஸ்ரீயாக வர்றவங்க ஃபுல்லே நடிச்சிருக்காங்க. அது நல்லா தெரியுது. சூப்பராக நடிச்சிருக்காங்க. துல்கர் சல்மானுக்கு ஒய்ஃபாக வர்றவங்க நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தோட ஹீரோயினி காயத்ரி. அவங்க ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணாக வந்திருக்காங்க. சமுத்திரக்கனி சார் நல்லா ஈகோ கிளாஷ் பண்ணி நல்லா சூப்பராக நடிச்சிருக்காங்க. அது நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா, அந்த படத்தில் அவர் நடிக்கும்போது தலைவி படத்தில் வர எம்ஆர் வீரப்பன்கிற கேரக்டரை இமிட்டேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் துல்கர் சல்மானும் அவர் நடிக்கும்போது எம்ஜிஆரை ரெஃபரன்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. துல்கர் சல்மான் வந்து ஒரு மிரர் ஷாட் நடிச்சிருப்பாரு பாருங்க. சூப்பராக அவ்வளோ எப்பிக்காக இருக்கும். அவர் அவ்வளோ ஆக்டிங்ஸில் நல்லா வெரைட்டி பண்ணி காமிச்சிருப்பார் அந்த சீனில். சூப்பராக இருக்கும் அந்த சீன். படத்துக்கு வந்து படத்தோட டிஓபி வந்து கலர் வேரியேஷன் பண்ணி காட்டுறாங்க. பிளாக்கும் வரும், கலரும் வரும், எல்லாத்தையும் நல்லா மாற்றி மாற்றி சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்து மியூசிக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோப்பும் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்துக்கு அது அவங்க படத்துக்கு ஏற்ற மூடை கொடுக்குது. இந்த படத்தில் மிகப்பெரிய நெகட்டிவ்லாம் எதுவும் கிடையாது. படம்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. கொஞ்சம் லேகாக இருக்கும். பட் அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. நல்லா தான் இருக்குது இந்த படம். இந்த படம் உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாது. தியேட்டரில் போய் பாருங்கள். மச் நீட் படம் தான். சூப்பராக இருக்கும். தியேட்டரில் போய் பாருங்கள்.